ஆல்மோஸ்ட் வீடு செட் ஆகிடுச்சு தான் போறோம் அப்படின்ட்டு. ஆரியா கதை கேட்டு முடிச்சு எங்கடா இருக்கு அப்படின்னு சொன்னா, மச்சா இந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கிட்டேன், அங்கே ஒரு வீடு இருக்கு, அதை ரெனோவேஷன் பண்ணிக்கிறேன். சரி எங்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு நாங்கள் வந்தோம். வந்து மச்சா படம் சூப்பராக இருக்குது, கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவாலும் பிரச்சனை எல்லாம் செம்மையாக பண்ணிடுறாங்க. சரி இதுவாக இல்லை, இதான் மச்சா வீடு நான் சொன்னேன். பார்த்துட்டு இல்லை, ஏன்னா வீடு நல்லா இல்லையா மச்சா, அவன் உள்ள போய் பார்த்துட்டு மச்சா இந்த வீடு இடிச்சுது அப்படின்ட்டான். நான் வந்து ஷாக் ஆகி மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டெல்லாம் சொல்லிட்டேன், இதை ரெனோவேஷன் பண்ணுறோம், இடிச்சா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும். கம்பெனி ஏதாவது வந்து டேப் பண்ண வேடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டு இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மச்சான் சந்தான வேண்டியதான் அட்ரஸ் நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லாக டெமாலிஷன் போயிடும். உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணா, ஒரு பாய் ஒருத்தர் வந்தாரு. சண்டே நைட் இது நடக்குது, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தரமட்டம் மாற்றி எல்லாத்தையும் வாங்கி போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்க அம்மா வரைக்கும் போய் விலை கேட்குவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை என்ன திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா போய் வீட்டை காண சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும் பாரு அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்றேன், வீட்டை காணுங்க இல்லைம்மா நான் வந்து சொல்றேன்மான்ட்டாம்மா. இல்லைம்மா ஆரியா வந்தாங்க பார்த்துட்டு வீட்டை இடிச்சுட்டு புதுசாக கட்டினா நல்லா வரும், நான் சொன்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. உடனே ரொம்ப ஷாக் ஆகிடா, நீங்க 2 பேரும் படத்துல தான் அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில பண்ணுவீங்க, ஒரு வீட்டை கிரௌண்ட். ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா இல்லைன்னா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி கட்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமால இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்ய பயந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமா பண்ணுவோம். ஐயோ அது அப்படி ஆயிடுமோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ, இப்படி பண்ணா அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்றதுக்கு ஜாலியா வாழ்வோம், நல்லபடியா வாழ்வோம், இன்னும் வந்து பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆரியாவை இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசரா நிற்க வச்சிருக்கு, என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கு. ஸோ நான் இந்த பேர் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்க சொன்ன மாதிரி ஆரியா சொன்ன மாதிரி என்னோட பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்ணதெல்லாம் வந்துட்டு வேற யாருன்னா இருந்தாலும் என் வீட்டு வாசலே தான் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா ஆரியா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத, ஃப்ரீயா பண்ணுவோம், பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்க வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சிருக்கேன்.